திருச்சி அருகே ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் காலையில் சூரியன் உதிக்கும் போது நெற்பயிர்கள் பச்சை பசேரென அழகாக ஒளிரும். காற்றில் மல்லிகைப்பூ வாசம் கலந்திருக்கும். மாலை நேரத்தில் கோவிலில் மணி ஒலி கேட்கும். அந்த கிராமத்தில் கதிர் என்ற இளைஞன் வாழ்ந்து கொண்டிருந்தான். கதிர் ஒரு விவசாயி. அவன் அப்பா இறந்த பிறகு வீட்டின் பொறுப்பையெல்லாம் அவன்தான் பார்த்து கொண்டான். அவன் மிகவும் உழைப்பாளி. கிராமத்தில் எல்லோரும் அவனை மதிப்பார்கள். ஒரு நாள் கிராமத்தில் ஆடி மாதம் அம்மன் திருவிழா நடந்தது. கோவில் முன்பு விளக்குகள், இசை, எங்கும் மக்கள் கூட்டம். அந்த கூட்டத்தில் கதிர் ஒருவரை பார்த்தான். அவள்தான் மீனா. மஞ்சள் நிற சால்வை, முடியில் மல்லிகை புரள, கண்களில் ஒரு இனிய சிரிப்பு. அவள் கோவிலில் தீபம் ஏற்றி நின்றாள். அந்த ஒரு நொடியே கதிரின் மனதில் ஏதோ மாற்றம் ஏற்பட்டது. யாரடா அந்த பெண் என்று நண்பனிடம் கேட்டான். அது ராமையா மாமாவின் மகள் மீனா. நகரத்தில் படித்து இப்போது கிராமத்திற்கு வந்திருக்கா என்றான். அந்த இரவு முழுவதும் கதிரால் தூங்க முடியவில்லை. அவனுடைய மனதில் மீனாவின் சிரிப்பு மட்டுமேதான் இருந்தது. இரண்டாவது சந்திப்பு. அடுத்த நாள் காலை மீனா கிணற்றில் தண்ணீர் எடுக்க வந்தாள். கதிர் அங்கே வயல் வழியாக வந்தான். மீனா குடத்தை எடுத்துக்கொள்ள முயன்றால் அது கீழே வழுக்கி விழ கதிர் உடனே பிடித்தான். கவனமாக இருக்கணும் என்றான். மீனா சிரித்தாள். நன்றி என்றாள். அந்த ஒரு வார்த்தை கதிரின் இதயத்தை முழுவதும் நிரப்பிவிட்டது. அவர்கள் சில நிமிடம் பேசினார்கள். மீனா நகர வாழ்க்கையை பற்றி சொன்னாள். கதிர் கிராம வாழ்க்கையை பற்றி சொன்னான். அவர்கள் இருவருக்கும் அந்த உரையாடல் மிகவும் பிடித்திருந்தது. நட்பு ஆரம்பம். அதற்கு பிறகு அவர்கள் அடிக்கடி சந்திக்க ஆரம்பித்தார்கள். மாலை நேரத்தில் வயல் வழியாக நடப்பது, கோவில் முன்பு பேசுவது, மழை வரும்போது மாடத்தில் உட்கார்ந்து சிரிப்பது. அவர்கள் இருவரும் ஒன்றாக இருந்தால் நேரம் எப்படி போகிறது என்று தெரியாது. ஒரு நாள் மீனா சொன்னாள், கதிர், இந்த கிராமம் ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு என்றாள். கதிர் சிரித்தான். நீ வந்ததற்கு பிறகு இன்னும் அழகாக இருக்கு என்றான். மீனா வெட்கப்பட்டாள். அந்த நாளிலிருந்து அவர்களுக்குள் ஒரு புதிய உணர்வு உருவாக ஆரம்பித்தது. காதல் மலர்ந்த நாள். மீனா கிராமத்திற்கு வந்தது முதல் வள்ளியம்பட்டி கிராமம் கதிருக்கு வேற மாதிரி தோன்ற ஆரம்பித்தது. முன்பு வயலில் வேலை செய்வது ஒரு பொறுப்பு போல இருந்தது. இப்போது அதே வயல் அவனுக்கு ஒரு சந்தோஷமாக மாறிவிட்டது. ஏனென்றால் மாலை நேரம் வந்தால் அவன் மீனாவை பார்க்கலாம். ஒரு நாள் மாலை சூரியன் மெதுவாக மலைக்கு பின்னால் மறைந்து கொண்டிருந்தான். வயலில் காற்று மெதுவாக வீசியது. மீனா வயல் வழியாக நடந்து கொண்டிருந்தாள். கதிர் அங்கே நின்று கொண்டிருந்தான். எங்கே போறீங்க என்று கதிர் கேட்டான். சும்மா கிராமத்தை சுற்றி பார்க்க வந்தேன் என்றாள் மீனா. கதிர் சிரித்தான். அப்படின்னா நான் உங்களுக்கு கைடு பண்ணவா? மீனா சிரித்தாள். அவர்கள் இருவரும் வயல் பாதையில் மெதுவாக நடந்தார்கள். அவர்கள் பேசிக்கொண்டே நடந்தார்கள். மீனா தனது கனவுகளை பற்றி சொன்னாள். எனக்கு ஒரு பள்ளி தொடங்கணும், கிராம குழந்தைகள் நல்லா படிக்கணும். கதிர் அவளை ஆச்சரியமாக பார்த்தான். நீங்க ரொம்ப நல்ல மனசு கொண்டவங்க. மீனா சிரித்தாள். நீங்க கூட அப்படித்தான் என்றாள். அந்த வார்த்தைகள் கதிரின் இதயத்தை மிகவும் மகிழ்ச்சியடையச் செய்தது. அவளின் நினைவாகவே இருந்தான்.